ஹாய்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஹாய்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகே. இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து வாழ்க்கையில முதல்ல எப்ப தப்பு பண்றாங்க தெரியுங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட்டு தடவ தப்பு பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, பொண்ணுங்க லவ் பண்றது தான் மொத பண்ற தப்பு. அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தெரியாம பண்றாங்க. அதுக்கு பேரு வந்து லவ்வே கிடையாது இப்போ உள்ளதுல. அதுல வந்து இன்ஃபாக்சுவேஷன். ஆனா அந்த ஒரு விஷயமே வந்து அப்போ உள்ள பெண்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து அப்ப வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து லவ்வுன்னு நெனச்சுப்பாங்க. இப்ப உள்ள பொம்பள பிள்ளைங்க பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் பரவால்ல. இருந்தாலும் ரொம்ப பரவால்லலாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இன்ஃபான்ச்சுவேஷன் வரும். அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்ல முறையில அது அப்படிதான் இருக்கும்மா. நீங்க அத தாண்டி வந்துருங்க. எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுங்கம்மா. அம்மா வந்து உனக்கு என்ன ஏதோ நல்லது, கெட்டது அம்மா சொல்லி தரேன் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து புள்ளைங்க கிட்ட வந்து உட்கார்ந்து பேசணும். அப்படி பேசுனீங்க அப்படின்னா, புள்ளைங்களுக்கு வந்து இது லவ் இல்ல அப்படின்றது வந்து கண்டிப்பா தெரியும். அதனால வந்து பேரண்ட்ஸு பசங்க கிட்ட, அதாவது பொண்ணுங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. ஏன்னா வந்து ஒரு டீனேஜ் வயசுல புள்ளைங்களுக்கு எல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா அப்பதான் ஹார்மோன் சுரக்கும்ன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் அந்த மாரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். அந்த மாரி ஒரு டைம்ல பேரண்ட் வந்து கரெக்ட்டான ஒரு அட்வைஸ் பசங்களுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, எந்த பொண்ணும் தப்பு பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அதுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையிலிருந்து மீளவே முடியாது. அவங்க சின்ன பசங்களா இல்லையா? அவங்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால வந்து முழுக்க வந்து பெத்தவங்க தான் வந்து புள்ளைங்க மேல அக்கறையா இருக்கணும். இந்த இந்த தடத்துல போக்கூடாது. இங்க குழி இருக்கு. நீ விழுந்துருவமா அப்படின்றத வந்து ஒரு அம்மா சொல்லிக் குடுக்கணும். அம்மா சொல்லிக் குடுக்கலன்னா, அப்பா சொல்லிக் குடுக்கணும். ஏதாவது ஒண்ணு வந்து டெய்லி வந்து புள்ளைங்க கிட்ட வந்து பேசிட்டே இருக்கணும். சில நேரம் வந்து புள்ளைங்க கிட்ட நம்ம ஒரு தோழியா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து நம்ம புள்ளைங்க வந்து நம்மகிட்ட வந்து நெறைய விஷயம் சொல்லும். நம்ம வந்து எந்த நேரமும் கண்டிப்போடயே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுவும் வந்து டீனேஜ் புள்ளைங்க கிட்ட நம்ம எதா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க. இந்த மாரி இருக்கும். சரியா வந்துருமா? அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணணும். அப்படி இருந்துட்டா, நம்ம புள்ளை எப்பவுமே நம்ம பேச்சு தான் கேட்கும். தப்பான வழியில போகவே போகாது. நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.